Welcome students. This video about 6th standard Geography Unit 1 The Universe and Solar System Part 1. To know about the formation of the universe, to differentiate between the members of the solar system, to understand the motions of the earth and its effects, to learn about the different spheres of the earth and their interaction with each other. இந்த பாடத்துல பூமி எப்படி உருவானுச்சு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சூரிய குடும்பத்துல காணப்படுற விண்பொருட்களோட வேறுபாடை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி புவியோட இயக்கங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். புவி இயக்கத்தோட விளைவுகளை தெரிஞ்சுக்க போறோம். புவியோட கோளங்கள் அதற்கு இடையான தொடர்பை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். Numerous stars and celestial bodies came into existence by a massive explosion called the Big Bang. These celestial bodies together are called the universe. It is also referred to as the cosmos. The stars that you see are so far away that they appear to be small, but they are really huge in size. Big Bang அப்படின்னா பெருவெடிப்பு. இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டதால நிறைய விண்மீன்கள் வான்பொருட்கள் தோன்றுச்சு. இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்னா பேரண்டம், அதாவது யூனிவர்ஸ். இது அண்டம்னு கூட சொல்லுவாங்க, அதாவது காஸ்மாஸ். நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் நம்மளை விட்டு தூரமாக இருக்கனால அது அளவில் பெருசாக இருந்தாலும் நம்ம கண்களுக்கு அது சின்னதாக தெரியுது. Do you know the study of the universe is called cosmology? The term cosmos is derived from the Greek word cosmos. இந்த அண்டத்தை பற்றி படிக்கிற படிப்பிற்கு அண்டவியல், அதாவது காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல். First we are going to see hierarchy of the universe. First one is universe, second galaxy, third solar system, fourth planets, fifth one is satellites. பேரண்டத்தின் படிநிலை மொத்தம் 5 இருக்கு. 1 பேரண்டம், 2 விண்மீன் திரள் மண்டலம், 3 சூரிய குடும்பம், 4 கோள்கள், 5 துணைக்கோள்கள். The first topic is universe. The universe is a vast expanse of space. Most astronomers believe that the universe came into existence after the Big Bang explosion that took place about 15 billion years ago. The universe consists of billions of galaxies, stars, planets, comets, asteroids and meteoroids. These are collectively called as celestial bodies, which are located far away from each other. A light year is the unit used to measure the distance between the celestial bodies. பேரண்டம். பேரண்டம் ஒரு மிகப்பெரிய விண்வெளி. 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பேரண்டம் உருவாச்சு. இந்த பேரண்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா விண்மீன் திரள் மண்டலங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள், விண்கற்கள், துணைக்கோள்கள். Next, galaxy. A galaxy is a huge cluster of stars which are held together by gravitational force. Most of the galaxies are scattered in space, but some remain in groups. The Milky Way galaxy was formed about 5 billion years after the Big Bang explosion. Our solar system is a part of the Milky Way galaxy. விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கிற நட்சத்திரங்களோட தொகுப்பு. விண்வெளியில விண்மீன் திரள் மண்டலங்கள் சிதறியும் குழுவாகவும் இருக்கும். இந்த பெருவெடிப்பு நிகழ்வுக்கு அப்புறமா சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின்னாடி பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு ஒன்று உருவானுச்சு, அதாவது மில்கி வே கேலக்சி. இந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துல தான் நம்மளோட சூரிய குடும்பமும் இருக்கு. Andromeda galaxy is the nearest to the Earth apart from the Magellanic Clouds galaxy. ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம், மெகலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம், இது ரெண்டும்
பூமிக்கு அருகில காணப்படுற விண்மீன் திரள் மண்டலங்கள். Do you know a light year is the distance traveled by light in a year? Light travels at a velocity of 3 lakhs km per second. Sound travels at the speed of 330 meter per second. ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தூரம். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்ல இருக்கும். ஆனால் ஒளியானது, அதாவது சவுண்டு, ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் வேகத்தில் தான் பயணிக்கும். Next we are going to see the solar system. The word solar is derived from the Roman word sol, which means sun god. The solar system is believed to have formed about 4.5 billion years ago. The solar system is a gravitationally bound system which comprises of the sun, the 8 planets, dwarf planets, satellites, comets, asteroids and meteoroids. இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம். சோலார் என்ற சொல்லுக்கு சூரிய கடவுள்னு பொருள். சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து இது வந்துச்சு. சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவானதாக சொல்றாங்க. இந்த சூரிய குடும்பத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா 8 கோள்கள், குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள், இது எல்லாமே இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கு. இது ஈர்ப்பு விசையால பிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கு. Next topic is the sun. The sun is at the center of the solar system. Each member of the solar system revolves around the sun. The sun is so huge that it accounts for 99.8% of the entire mass of the solar system. The sun is made up of extremely hot gases like hydrogen and helium. The sun is a star. It is self-luminous. It gives light on its own. The surface temperature of the sun is about 6000 degrees Celsius. It is the source of light and heat energy to the entire solar system. Sunlight takes about 8.3 minutes to reach the earth. சூரியன். இந்த சூரியன் எங்க இருக்குன்னா சூரிய குடும்பத்தோட மையத்துல இருக்கு. சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா வான்பொருட்களும் சூரியனை தான் சுற்றி வருது. சூரியன் சூரிய குடும்பத்தோட மொத்த எடையில 99.8% இருக்கு. சூரியன்ல 2 வெப்பமான வாயுக்கள் இருக்கு. என்னென்னா ஹைட்ரஜன், ஹீலியம். சூரியன் தானே வெளிச்சத்தை தரக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கு. சூரியன்லேருந்து வெளிச்சம் வருது இல்லையா, அது தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கு. சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கோள்களுக்குமே வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தரது இந்த சூரியன். அதோட வெப்பநிலை, அதாவது சூரியனோட வெப்பநிலை நம்ம பூமியோட மேற்பரப்பை அடையிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா சுமார் 8.3 நிமிடங்கள். Do you know 1.3 million Earths can fit inside the sun? Imagine how big the sun is. நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை, அதாவது பூமியை தனக்குள்ள அடக்கக்கூடிய வகையில ரொம்ப பெருசா இருக்குமா. Next topic is planets. Planets தமிழ் என்ன சொல்லுவோம்? கோள்கள். The word planet means wanderer. There are 8 planets in the solar system. They are Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. All the planets rotate anti-clockwise from west to east on their own axis except Venus and Uranus. The elliptical path in which the planets move around the sun is known as orbit. The 8 planets revolve in their respective orbits because of the gravitational pull of the sun.
They do not move out of their paths or away from the solar system. The 4 planets nearer to the Sun are called inner or terrestrial planets: Mercury, Venus, Earth, and Mars. The inner planets are comparatively smaller in size and are composed of rocks. The surface of inner planets has mountains, volcanoes, and craters. The last 4 planets are called as outer planets or Jovian planets: Jupiter, Saturn, Uranus, and Neptune. They are also called gaseous giants. An asteroid belt is found between Mars and Jupiter. கோள்கள். கோள் என்றால் சுற்றி வருபவர் அப்படின்னு பொருள். சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கோள்கள் இருக்கு. என்னென்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த 8 கோள்களும் தான் சூரிய குடும்பத்தில் இருக்கு. வெள்ளி, யுரேனஸ் இந்த 2 கோள்களை தவிர மற்ற எல்லா கோள்களுமே சூரியனை எதிர் கடிகார சுற்றுல, அதாவது மேற்கிலிருந்து கிழக்கா சுற்றி வருது. இந்த கோள்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையை என்னன்னு சொல்லுவோம்னா சுற்றுப்பாதை அப்படின்னு சொல்லுவோம். கோள்கள் எல்லாமே தத்தம் பாதையை விட்டு, அதாவது தனது பாதையை விட்டு விலகாம சூரியனை சுற்றி வர்றதுக்கு இந்த சூரியனோட ஈர்ப்பு விசை தான் காரணமாக இருக்கு. சூரியனுக்கு பக்கத்துல 4 கோள்கள் இருக்கு: புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். இந்த 4 கோள்களும் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள்னு அழைக்கப்படுது. இந்த கோள்கள் எல்லாமே பாறைகளால் ஆனது, அளவுல சின்னது. இந்த கோள்களோட மேற்பரப்புல மலைகள், எரிமலைகள் மற்றும் தரைக்குழிவு பள்ளங்கள் காணப்படுது. சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி 4 கோள்கள் என்னென்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4 கோள்களும் வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள்னு அழைக்கப்படுது. இந்த கோள்களில் வாயுக்கள் நிரம்பி காணப்படுறதுனால வளிம கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய், வியாழன் இந்த 2 கோள்களுக்கு இடையில சிறுகோள் மண்டலம் இருக்கு. Geo Connect. The ancient Tamils knew that the planets revolved around the sun. For example, in Tamil literature, சிறுபன் ஆற்றுப்படை, the line வால் நிற விசும்பின் கோல் மின் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு mentions that the sun is surrounded by planets. உங்களுக்கு தெரியுமா, முன்ன இருந்த தமிழர்கள் சூரியன் இந்த கோள்களை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்றத சங்க இலக்கியங்கள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணமா சிறுபானாற்று படை அப்படின்ற இலக்கியத்துல காணப்படுற வால்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Mnemonic to remember the order of the planets. My very educated mother just showed us Neptune. பிளானட்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம். மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் ஆஸ் நெப்டியூன். எல்லாத்தோட ஃபஸ்ட்டு லெட்டர் பாருங்க. எம் மெர்க்குரி, வீனஸ். இ எர்த், எம் மார்ஸ், ஜே ஜூபிட்டர், எஸ் சாட்டர்ன், யூ யுரேனஸ், என் நெப்டியூன். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மெர்க்குரி. மெர்க்குரினா புதன். The nearest planet. Mercury is the smallest and closest planet to the Sun. It is named after the Roman deity Mercury, the messenger to the gods. It is an airless and waterless planet. It does not have an atmosphere and so experience extremes of temperature. It has no natural satellites. Mercury can be viewed in the morning and evening with the naked eye. அடுத்து நம்ம பார்க்க போற கோள் புதன். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க கோள் இதுதான். மற்ற எல்லா கோள்களை விட சின்னது. இந்த கோளானது ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால அழைக்கப்படுது. இந்த கோளில் தண்ணியோ வாயுக்களோ இல்லை. அதே மாதிரி காற்றும் இல்லாதனால பகல் பொழுதுல அதிக வெப்பமாகவும் இரவு நேரத்தில் கடும் குளிராகவும் இருக்கும்.
புதன்கோளுக்கு துணைக்கோள்கள் கிடையாது. அதிகாலை நேரத்திலையும் சாயங்கால நேரத்திலையும் இந்த புதன்கோளை நம்ம வெறும் கண்களால பார்க்கலாம். Next, Venus, the hottest planet. Venus வெள்ளின்னு சொல்லுவோம். Venus is the second planet from the Sun. It is called the Earth's twin, as it is almost the same size as the Earth. It has the longest rotation period, 243 days, among the planets in the solar system. It rotates in the opposite direction to all other planets except Uranus. It has no natural satellites like Mercury. It is named after the Roman goddess of love and beauty. It is often visible in the mornings and the evenings, and so it is frequently called as the morning star and the evening star. After the moon, it is the brightest natural object in the night sky. வெள்ளி வெப்பமான கோள். வெள்ளி சூரியனிடமிருந்து இரண்டாவதாக அமைஞ்சிருக்கு. புவியை போன்றே, அதாவது பூமியை போன்று ஒரே அளவில் இருக்கனால வெள்ளியையும் பூமியையும் நம்ம இரட்டை கோள்கள்னு சொல்கிறோம். அதோட சுழலுதல் காலம் மற்ற எல்லா கோள்களை காட்டிலும் அதிகமாக இருக்குது. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்றதுக்கு 243 நாட்கள் எடுத்துக்குது. யுரேனஸ் கோளை போன்றே இந்த கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக தான் சுற்றி வருது. இது எல்லா கோள்களை காட்டிலும் மெதுவாக தான் சுத்தம். புதன்கோளை போன்றே வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளான வீனஸ் என்ற பெயரால இந்த வெள்ளிக்கோள் அழைக்கப்படுது. காலையிலையும் சாயந்தரத்திலையும் இது வானத்தில் தெரியறனால இந்த கோளை என்னன்னு சொல்லுவோம்னா விடிவெள்ளி, அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். நிலவுக்கு அடுத்தபடியா நைட்ல ரொம்ப வெளிச்சமா தெரிகிற ஒரு கோள் எதுனா இந்த வெள்ளி. Next one, Earth, the living planet. Earthனா பூமி. The Earth is the third planet from the Sun and the fifth largest planet in the solar system. It is called the blue planet or watery planet because 3/4 of the Earth is covered by water. The Earth is the only planet in the solar system which is not named after any Greek or Roman deity. It is the only planet known to support life. Life is possible on Earth because of the presence of land, air, and water. The polar diameter of the Earth is 12,714 km and the equatorial diameter is 12,756 km. The Earth revolves around the Sun at the speed of about 30 km per second. The only natural satellite of the Earth is the Moon. புவி, உயிர்கோளம். சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள கோள் இந்த புவி. இது 5வது பெரிய கோளாக இருக்கு. பூமியோட மேற்பரப்பானது 4/3 பகுதி நீரால சூழப்பட்டிருக்கனால நீலக்கோள் அப்படின்னும் நீர்க்கோள் அப்படின்னும் அழைக்கப்படுது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் இந்த பூமி தான். பூமியோட துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர். நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். பூமி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருது. இந்த பூமியில் தண்ணி, நிலம், காற்று இதெல்லாம் அதிகமாக இருக்கனால இங்கே உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் காணப்படுது. இந்த பூமியோட ஒரே துணைக்கோள் எதுன்னா நிலா. Do you know the distance between the Sun and the Earth is about 150 million kilometers? A flight flying at the speed of 800 kilometers per hour from the Earth would take 21 years to reach the Sun. உங்களுக்கு தெரியுமா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோனா 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ற விமானம் சூரியனை அடையிறதுக்கு 21 வருடங்கள் ஆகும். Next we are going to see Mars, the red planet. Mars செவ்வாய்னு சொல்லுவோம். Mars is the 4th planet from the Sun and the second smallest planet in the solar system.
After Mercury, it is named after the Roman god of war. It appears red in color due to the presence of iron oxide on its surface. So, it is often described as the red planet. It has a thin atmosphere. It also has polar ice caps like the Earth. Mars has two natural satellites, namely Phobos and Deimos. Many orbiters and rovers have been launched to explore this planet. செவ்வாய் செந்நிற கோள். சூரியனிடமிருந்து நான்காவதாக இருக்கிற கோள் இந்த செவ்வாய்க்கோள். இந்த கோளும் புதன் கோள் மாதிரியே அளவில் சின்னதாக இருக்கும். இந்த கோள் ரோமானிய போர்க்கடவுள் மாஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுது. இந்த கோளோட மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு இருக்கனால இதோட கலர் செந்நிறமாக இருக்கும். அதனால தான் இந்த செவ்வாய்க்கோளை சிவந்த கோள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோளில் வளிமண்டலம் மெல்லியதாக இருக்கும். துருவ பகுதிகளில் பூமியை போன்றே பனியுறைகள் காணப்படுது. இந்த கோளானது ஃபோபஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்டுள்ளது. செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக சுற்றி வரும் கலங்களும் தரை ஊர்திகளும் அனுப்பப்பட்டிருக்கு. On 24th September 2014, Mangalyaan Mars Orbiter Mission (MOM), launched by the Indian Space Research Organisation (ISRO), reached the orbit of Mars to analyze its atmosphere and topography. ISRO has now become the fourth space agency to reach Mars after the Soviet space program, NASA and the European Space Agency. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்க்கோளோட வளிமண்டலம் தரைப்பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்காக 2014 வருடம் செப்டம்பர் 24 மங்கள்யான் அப்படின்ற விண்கலத்தை அனுப்புச்சு. இதனால இந்தியா செவ்வாய்க்கோள ஆராயும் நாடுகளோட பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்தபடியா 4ஆம் இடத்துல இருக்கு. So far in this session, we saw universe and the solar system. In the solar system, the sun, planets, Mercury, Venus, Earth and Mars. Next video we will see Jupiter, Saturn, Uranus, Neptune, the moon, asteroids and meteoroids. Thank you students.